இன்றைக்கி குயிக்காக தேங்காய் பால் சாதமும் பன்னீர் வறுவலும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து ஒரு வானலில் வந்து எண்ணெயும் நெய்யும் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், 2 வெங்காயம், மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு வந்து பச்சை மிளகா காரம் மட்டும்தான், மிளகாத்தூள் ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஸோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கொஞ்சம் அதிகமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு புதினாவும் 2 பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிட்டு அது நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 வெங்காயத்துக்கு 1 தக்காளின்ற கணக்கில் இதையும் ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஆட் பண்ணதுக்கப்புறம் நான் 1/2 மூடி தேங்காய் வந்து பால் எடுத்து வச்சுருக்கேன். 1 டம்ளருக்கு 1.5 கப் தேங்காய் பால் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் 5 நிமிஷம் ஊற வச்சுருக்கிறத எடுத்து போட்டு தம்மில் வச்சிடலாம். கூடவே சைடில் வந்து நான் வந்து தோசை தவாவில் வெறும் மஞ்சத்தூள், உப்பு, மிளகாத்தூள் போட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கேன் பன்னீரை. அது சைடில் அதில் தம் போட்டு இந்த பக்கம் நம்ம இதை ரெடி பண்ணிட்டோன்னா 2மே குயிக்காக முடிஞ்சிடும். இப்போது தம்லேருந்து சுட சுட ரெடி ஆனதுக்கப்புறம் நீங்கள் லஞ்ச் பாக்ஸில் பேக் பண்ணிவிட்டு குழந்தைங்களே அனுப்பிடலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.